நடிகர் கார்த்தி அடுத்ததாக நலன் குமாரசாமி இயக்கத்துல வாவாதியார் படத்திலையும் 96 படத்தை இயக்கிய பிரேம்குமார் இயக்கத்திலையும் நடித்து வருகிறார். இதை தொடர்ந்து கார்த்திக் 29 படத்திலையும் நடிக்க இருக்கிறாரு. இந்த படத்தை டானாக்காரன் படத்தை இயக்கிய தமிழ் இயக்க இருக்காரு. கார்த்திக் 29 படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துல தொடங்க இருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு. பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார பாலகிருஷ்ணன் சிம்பு கிட்ட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி சொல்லியிருக்காரு. நடிகர் சிம்புக்கும் இந்த ஒன்லைன் ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதோட முழு கதையை ரெடி பண்ணிட்டு என்ன வந்து பாருங்கன்னு சிம்பு சொல்லியிருக்காருன்னு தகவல் வந்திருக்கு. இவங்க 2 பேர் கூட்டணியில உருவாகும் படத்தோட அப்டேட்டும் கூடிய சீக்கிரம் வெளியாகும்னு நினைக்கிறேன். அறிமுக இயக்குனர் நிதின் வேம்பதி நாயை மையமாக வைத்து தமிழ்ல கூரன்ற ஒரு புதிய படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துல S.A. சந்திரசேகர், சத்யன், பாலாஜி சக்திவேல் இதுல நடிக்கிறாங்க. இந்த படத்தோட போஸ்டரை பார்க்கும்போது இதுல ஒரு நாய்க்கு தனக்கு நீதி கிடைக்கவில்லை, அதுக்காக போராடுறது போலதான் போஸ்டரை விட்டுருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் கூரன் படத்தோட போஸ்டரை வெளியிட்டு படக்குழுவையும் பாராட்டி இருக்காரு. அட்லி இப்ப பேப்ஜான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததான் ஒரு தமிழ் படத்தை பாலிவுட் நிறுவனத்துடன் இணைந்து தயாரிக்க இருக்காரு. இந்த படத்துல விஜய் சேதுபதி ஹீரோவும் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தை எடுத்த இயக்குனர் பாலாஜி தரணிதரன் இயக்க இருக்காருன்னு தகவல் வந்திருக்கு. சொர்க்கவாசல் நவம்பர் மாசம் தியேட்டர் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்தது. RJ பாலாஜி நடிப்பையும் நிறைய பிரபலங்கள் பாராட்டி இருக்காங்க. செய்யாத கூட்டத்துக்கு ஜெயிலுக்கு போய் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறான்றது தான் இந்த படத்தோட கதையா எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை டிசம்பர் 27 நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது.